அண்ட் ஆஃபீஸ் ஷிஃப்டிங்னாவே பேக்கர்ஸ் மூவர்ஸ் தாங்க. பேக்கர்ஸ் மூவர்ஸ்னாவே நம்மளுடைய அருண் பேக்கர்ஸ் மூவர்ஸ் தான். ஸோ அங்கே தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ டுடே May 2nd 2026 பிக் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் மட்டுமே 20+ ஹவுசஸ் வந்து ஒரே நாள் ஷிஃப்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம நேரடியாக போய் கஸ்டமரோட ரிவ்யூஸ், அது மட்டும் இல்லை எப்படி பேக் பண்ணுறாங்க, எப்படி லோட் பண்ணுறாங்க, எப்படி அன்லோட் பண்ணுறாங்க, எப்படி கேர்ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குதுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் பார்ப்பீங்க, நான் கேட்பேன். வாங்க போகலாம். வாவ், நம்ம வந்துட்டோம் ஃபைனலி. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா சித்தலப்பாக்கம் தான். ஸோ நம்மளுடைய அருண் பேக்கர்ஸ் வந்து குரோம்பேட்ல படப்படன்னு ஏற்றி இங்கே படப்படன்னு வந்து இறக்கிட்டு இருக்கிறது நம்ம பேக்ரவுண்டில் தெளிவாக நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்மளுடைய கிளைண்ட் வந்து அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன கேட்க போகிறோங்கிறது பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். ஸோ அருண் பேக்கர்ஸ்னுடைய பேக்கிங் அங்கே முடிஞ்சு இங்கே டெலிவரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அருண் பேக்கர்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி தெரிஞ்சுது அண்ட் எப்போ தெரிஞ்சுது? ஆக்சுவலி நாங்கள் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி குரோம்பேட்டில் ஃபஸ்ட்டு சென்னை விருகம்பாக்கம் மாறி போனோம். அப்போது அருண் பேக்கர்ஸ் தான் இது பண்ணோம். சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போலேருந்து 10 இயர்ஸாக நாங்கள் 4th டைம் இப்போது வீடு மாதிரி திரும்ப சித்தலப்பாக்கம் குரோம்பேட் வந்திருக்கோம். அவங்க தான் இது பண்ணும்போது பையன் மட்டும்தான் இருந்தான். நானும் பொண்ணும் ஊரில் இருந்தோம், செஷல்ஸில் இருந்தோம். இவன் மட்டுமே ஷிஃப்ட் பண்ணி வந்தான் அங்கேருந்து. அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் பண்ண முடியாது இல்லையா? அவங்க பேக்கர்ஸ் கரெக்டாக பண்ணி கொண்டு வந்து அவன் மட்டுமே பண்ணிட்டான் லாஸ்ட் டைம். இப்போ அங்கேருந்து தான் இப்போ நாங்கள் இங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம். இப்போ அது 10 வருஷம் இல்லையா? 10 வருஷத்தில் எவ்வளோ டைம்? 4 டைம்ஸ் மாறி போனாங்க இங்கேயும் அங்கேயும். கிரேட். ஸோ இவ்வளோ வருடங்களாக நம்ம ஒரே கம்பெனி கூட ட்ராவல் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட் இல்லையா? மட்டும்தான் அவன் சொல்லியிருக்கான், அவன் தான் எல்லாமே பார்த்துப்பான். கிரேட். அருண் பேக்கர்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு மெயினானது இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு ஒன்று பிடிச்சி போச்சுன்னா நம்ம எப்பவுமே அவங்க கூட தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அருண் பேக்கர்ஸ் உங்களுடைய என்ன, அவங்களுடைய சர்வீஸ் ஆகட்டும், இல்லை அவங்களுடைய உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைமிங் ஆகட்டும், எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன டைமில் ஃபினிஷ் பண்ணுறதாகட்டும், ஸோ என்ன உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி அருண் பேக்கர்ஸில்? அதான் மேம், எந்த ஹெட்டேக்கும் இருக்காது. நான் எப்படி சொல்லணும்னா, அவங்களே எல்லாமே பண்ணிடுவாங்க. இன்னைக்கு மார்னிங் கூட ஷிஃப்ட் பண்ணும்போது அவங்களே வந்தாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அவங்களே எடுத்து பண்ணிட்டாங்க. எனக்கும் எந்த வேலையும் இல்லை. ஸோ அதுதான் மெயினாக, அதுதான் டேமேஜ். இது வரைக்கும் டேமேஜ் எதுவும் ஆனதில்லை. எல்லாமே சேஃபாக வந்திருக்கு, குட்ஸ் எல்லாமே. ஸோ அதான் டைமிங் எல்லாமே கரெக்டாக இது பண்ணாங்க. சூப்பர். ஸோ டைமிங் ஆகட்டும், நம்மளுடைய சர்வீஸ் குவாலிட்டி ஆகட்டும், ஸோ எல்லாமே பெஸ்ட். அதனால் வந்து 10 இயர்ஸ் வந்து அதுவும் 4 டைம்ஸ் வந்து 4 டைம்ஸ் மாறிப்போம் கண்டிப்பாக. எல்லாத்துக்கும் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள், வேறு எங்கேயும் சொன்னதில்லை. ஓகே கிரேட். ஸோ எல்லா டைமும் நம்மளுடைய அருண் பேக்கர்ஸ் தான். ஸோ நீங்களே கேட்டிருப்பீங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் அருண் பேக்கர்ஸை குயிக்காக ஒரு கால் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பட் குன்றத்தூர்லேருந்து வந்து லோடிங் ஆகி இப்போ அன்லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபுல் பேக்கிங்கோட எல்லாமே டிப் டாப்னு வந்து இப்போ அன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். ஸோ அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அருண் பேக்கர்ஸ் பற்றி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தெரிஞ்சிச்சு? அருண் பேக்கர்ஸ் வந்து இது நமக்கு ரெஃபரன்ஸ் மூலயமா தெரிஞ்சிச்சு, ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் மூலயமா. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் 2 days பேக் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி காலையில் வேணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் 6 o'clock கேட்டிருந்தோம். அவங்க ஒரு 5:45 முன்னாடியே வந்து எல்லாமே பக்காவாக பேக் பண்ணி இந்த மாதிரி ரேப்பிங்ஸு இந்த மாதிரி இது எல்லாமே பண்ணி பக்காவாக வித்தின் 2-2.5 hours வந்து இங்கே இது பண்ணிட்டாங்க. அண்டு இப்போ அன்பேக்கிங்கும் போயிட்டுருக்கு. எல்லாமே சர்வீஸ் வந்து ஓவராலாகவே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருக்குது. எல்லாமே வந்து நல்ல சர்வீஸ் இது பண்ணாங்க. டீம் வந்து ரொம்ப கோஆர்டினேட்டிவாக ஒர்க் பண்ணாங்க.
ஸோ எங்களுக்கு ஃபுல்லாகவே ஓவராலாக ஹாப்பி தான் எங்களுக்கு. வாவ் சூப்பர் சார். ஐ திங்க் ஒவ்வொன்றா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் சாரே வந்து சொல்லிட்டாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு பேக்கர்ஸ் போகும்போது அவங்க ட்ரஸ்ட் பர்சனாக இருப்பாங்களாங்க தெரியும், பிகாஸ் எவ்ரி திங் இஸ் அ வேல்யூபிள் அஃப்கோர்ஸ். ஸோ நம்ம அருண் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவங்க கூட பேச விதமாகட்டும், உங்களுக்கு கொடுக்குற அந்த இதுவாகட்டும், எப்படி இருக்குது கோஆர்டினேஷன் ஆகட்டும், இல்லை ஃபாலோ அப் ஆகட்டும், அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் டைம் கால் பண்ணும்போதே வந்து கரெக்டாக என்ன டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்டுக்கிறாங்க. ஃபாலோ அப் வந்து அவங்களே பண்ணதால் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக இது இல்லை, ஃபீட்பேக் எதுவுமே இல்லை. ஸோ ஃபாலோ அப் எல்லாமே அவங்க சைட்லேருந்து வந்ததால் எங்களுக்கு வந்து புதுசாக ஒரு ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை. ரொம்பவே ட்ரஸ்டபுளாக வந்து ஃப்ரம் த பிகினிங் எப்போ புக் பண்ணமோ அதிலேருந்தே வந்து அவங்க ரொம்ப இதுவாக காமிச்சாங்க. அது அதனால் எந்த இஷ்யூஸும் இல்லை, அதில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஃபாலோ அப் வந்து நம்ம பண்ணணுங்கிறது இல்லை, அவங்களே கால் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணிடுவாங்கன்னு அருமையாக சொன்னார். ஸோ ஓவரால் நம்மளுடைய அருண் பேக்கர்ஸ் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளது புக் பண்ணிடலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். நான் நிறைய பேருக்கும் ரெஃபர் பண்ணலாம் ஆக்சுவலாக, நோ இஷ்யூ. எல்லாமே நல்லா பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அண்ட் லாஸ்ட் ஒரு பேக்கிங் ஐட்டம்ஸ் ஆகட்டும், அதை வந்து நீங்கள் அன்பேக் பண்ணுறதாகட்டும், அவங்க வந்து இங்கே வந்து கொடுக்கறதாகட்டும், ஸோ எவ்ரி திங் ஓவரால் வந்து எப்படி இருக்குது? ஓவராலாகவே சர்வீஸ் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே பேக்கிங்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ டேமேஜஸ் எதுவுமே இல்லை. ரொம்ப பக்காவாக வந்து நம்ம என்ன எப்படி கேட்குறோமோ எல்லாத்துக்கும் வந்து நம்மளை கேட்காம பேக்கும் பண்ண மாட்டாங்க, அன்பேக்கும் பண்ண மாட்டாங்க. எங்கே வைக்கணும்னு எல்லாத்தையும் அவங்களே கேட்டு பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் பெருசாக இஷ்யூஸ் இல்லை. பேக்கிங் வந்து ரொம்ப நீட்டாகவே இருக்குது, எந்த இஷ்யூஸுமே இல்லை, பக்காவாக இருக்குது அதில். ஸோ ஈவன் வந்து ஹவுஸில் வந்து எந்த ரூமுக்கு எந்த ஐட்டம் வைக்கணுங்கிற வரைக்குமே எவ்ரி திங் அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிட்டா போதும் டக் டக்குன்னு பண்ணிடலாங்க இல்லையா? எஸ் அதான் நாங்கள் எல்லாமே அப்படி தான் சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அது நம்ம ஹேண்டில் பண்ணுறதாகட்டும், அண்ட் மெயினாக ஒவ்வொரு ஐட்டம்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு பேக்கிங்னு இருக்குது அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி. ஸோ அது எல்லாமே எப்படி வந்து பார்க்குறாங்க? அது அவங்க ஃபஸ்ட்டு புக்கிங்லேயே கேட்குறாங்க என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஃப்ரிட்ஜு ஃபார் எக்ஸாம்பிள் ஏசிஸ் ஃபேன்ஸ் இந்த மாதிரி சொல்லும்போது அதுக்கு தேவையான வெஹிக்கிள்ஸை ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறாங்க. அண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து அதுக்கான மெட்டீரியல் வச்சு ரேப் பண்ணிவிட்டு, ஒரு வேளை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியல, எலக்ட்ரீஷியன்ஸ் வந்து அவைலபிலிட்டி இல்லைன்னா அவங்களே வந்து ஏசி ஃபேன்ஸ் டிவி எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி அவங்களே ரேப் பண்ணி இது பண்ணதுனால எங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு ஆள் தேவைப்படலை ஆக்சுவலாக. ஸோ அவங்களே வந்து அதையுமே இது பண்ணிடுறாங்க, இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கிற வரைக்குமே கம்ப்ளீட்டாக அவங்களே பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அதுவும் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக இஷ்யூஸ் இல்லை ஆக்சுவலி, நல்லா இது இருந்துச்சு. ஓகே கிரேட். ஸோ எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு நீங்கள் தனியாக அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் பண்ணணுங்கிறது இல்லை. ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கூட பிஃபோராக நீங்கள் இன்டிமேட் பண்ணால் போதும். ஸோ அவங்களே எவ்ரி திங் தே வில் டூ இட். ஸோ அருமையாக சொன்னீங்க. இன்வெர்ட்டர்ஸ் கூட, ஈவன் இன்வெர்ட்டர்ஸ் பேட்டரிஸ் எல்லாமே அவங்களே ரிமூவ் பண்ணி பக்காவாக இது பண்ணாங்க ஆக்சுவலாக. ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 10? அவுட் ஆஃப் 10 9.5 நம்ம கொடுக்கலாம் சார். கிரேட். அண்ட் நெக்ஸ்ட் மூவிங்கில் வந்து சார் 10 கொடுக்க போகிறாரு, அதுக்கு மேலே 11. இல்லை அது 10மே கொடுக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. ஸோ அது ரேட்டிங் வந்து எப்போவுமே ஜெனுவினாக இருக்கணுன்றதுக்காக 10 அதனால். பேக்கிங் அன்பேக்கிங் எல்லாமே பரபரப்பாக போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷனும் போயிட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு நேர்முகமாக தான் போகிறோம். ஸோ நம்மளுடைய அருண் பேக்கர்ஸ் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய கஸ்டமர் ஆகட்டும், யாருக்குமே வந்து ஒரு சின்ன க்ளூ இல்லாமல் நம்ம நேரடியாக போய் அவங்களுடைய பர்சனல் வந்து ஃபீட்பேக் வந்து நம்ம கேப்சர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் see. பள்ளிக்கரணை. ஸோ அன்லோடிங்
அன்லோடிங் எல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி இப்போ அன்லோடிங் மூமெண்ட்டில் தான் கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ நீங்களே இங்கே பார்க்கலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு ஐட்டமே அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ யூஸ்வலாகவே வந்து எந்த ஐட்டம் மேலே இருக்கணும், எந்த ஐட்டம் கீழே இருக்கணும், எந்த ஐட்டம் எந்த பொசிஷனில் இருக்கணுங்கிறது இட்ஸ் மெயின். அப்போ தான் வந்து எல்லா பொருளுமே வந்து கேர்ஃபுல்லாக டேமேஜ் இல்லாமல் வந்து வரும். அதுக்கு முக்கிய புள்ளியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் தான். அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மஸ்ட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சனுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த பொருள் எங்கே வச்சா கேர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ அது வந்து அமேசிங்காக பண்ணியிருக்காங்க, நீங்களே பார்க்க முடியுது. ஸோ ஒவ்வொன்றா இப்போ வந்து அன்லோட் பண்ண போகிறாங்க. அண்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வேனில் இருக்கிறது எல்லாமே வந்து அன்லோடிங் ஆகிட்டே இருக்குது. அண்ட் நீங்கள் இங்கே பார்ப்பீங்க எதுக்குடா இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து செட்டில் பண்ணிவிட்டு அண்ட் சின்ன ஐட்டம்ஸ்லேருந்து பெரிய ஐட்டம்ஸ் வரைக்குமே ஒவ்வொன்றுமே வந்து வெரி கேர்ஃபுல்லாக வந்து அதுவும் கஸ்டமர் எந்த ரூமுக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு கேட்டு அதே இடத்துல வந்து பர்ஃபெக்டாக வந்து வச்சிடறாங்க. ஸோ இது எல்லாம் பண்ணுறது யார்? நம்மளோட அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை. ஸோ பள்ளிக்கரணை டு ஈஸ்ட் தாம்பரம் தான் வந்து இப்போ ஷிஃப்டிங் வந்து இப்போ நடக்க இருக்குது. அண்ட் எஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க பேக்கிங் எப்படி மும்மரமாக போயிட்டுருக்குன்னு. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ எஸ் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து பேக்கிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் ஃபியூ ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அண்ட் மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா கட்டில். ஸோ அதை வந்து அன்மோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஐட்டமே வந்து பேக்கிங் ஆகட்டும் இல்லை கட்டிலுடைய அன்மோல்டிங் ஆகட்டும் அண்ட் இன்னும் பரபரப்பாக போயிட்டே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன். ஸோ கிச்சனில் வந்து கீழே இருக்க ஐட்டம்ஸ்ன்னு மட்டும் இல்லை, ஸோ மேலே செல்ஃப் மேலே வச்சுருக்க ஐட்டம்ஸ் ஆகட்டும் ஒவ்வொன்றுமே வந்து எடுத்து ப்ராப்பராக பேக் பண்ணி எஸ்பெஷலி ட்ரே. ஸோ இந்த ட்ரேயில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பீங்கான் ஐட்டம்ஸ் ஆகட்டும் ஈவன் வந்து இந்த மிளகாப்பொடி ஐட்டம்ஸ் அண்ட் லைக் ஆயில் ஐட்டம்ஸ்னு சொல்லி எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பேக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ எஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே பேக் ஆகிடுச்சு. ஸோ காட்டன் பாக்ஸஸ் ஆகட்டும் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே அண்ட் ஒன்லி மோஸ்ட்லி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் லைக் ஃபேன் டிவி அது மட்டும்தான் இருக்குது. ஸோ அது முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஓனர்கிட்ட அவங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு கேட்டுடலாம் வாங்க. ஹாய் சார். ஸோ வணக்கம். ஸோ ஐ திங்க் நம்ம வந்து இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக்கிங் மூமெண்ட்டில் இருக்கும் இல்லையா? ஸோ இட்ஸ் வெரி ஹெக்டிக் டேவாக தான் உங்களுக்கு இருக்கும் யூஸ்வலாகவே எல்லாத்துக்கும் ஷிஃப்டிங்கும் போது. ஸோ ஃபஸ்ட் பிளான் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங்லேயே போயிட்டு இருந்தது. ஸோ இவங்களை புக் பண்ணதுனால ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எனக்கு பிளானிங்கில் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவங்களே எல்லாமே பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறத விட அவங்க வந்தோடனே அவங்க டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணாங்க, எல்லாமே நல்லா பண்ணாங்க, எல்லாம் ஸ்பீடாகவும் ஒர்க் பண்ணாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி எதெல்லாம் எப்படி எடுத்து வைக்கணுங்கிறதெல்லாம் நம்ம ஒரு ஆக்சுவலி அவங்களுக்கு இது வந்து ஒர்க்கு, அவங்க எப்போவுமே அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்மளுக்கு அதை பற்றின ஐடியா கிடையாது. அவங்க எப்போ எடுத்து வைப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி இப்படி பண்ணுங்க நம்ம ஒரு கைட் கொடுக்குற மாதிரி ஒரு இது இருந்தது. அவங்க ஆனால் நான் பார்த்துக்குறோம் சார், நல்லா பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி நல்லா டேக் கேர் பண்ணிவிட்டு நல்லாவே பண்ணாங்க. பெட்டர் ஆக்சுவலி இது வந்து அண்ணன் ரெஃபர் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் போரூர்லேருந்து இங்கே தாம்பரத்துக்கு தான் ஷிஃப்ட் பண்ணாங்க. அண்ணனும் ரெஃபர் பண்ணி அவங்க சொன்னதுனால தான் இவங்களையும் ஃபைனலைஸாக புக் பண்ணோம். ஸோ 2-3 இடத்துல விசாரித்ததில் இவங்க கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருந்தாங்க. ஸோ நாங்களும் கூகுள் ரிவ்யூஸ் இதெல்லாம் எல்லாமே பார்த்துட்டு ஃபைனலாக இவங்களை ஓகே நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு வீடியோஸும் பார்த்துருந்தேன். அவங்களோட ரிவ்யூ வீடியோஸும் பார்த்துருந்தேன். அவங்க நல்லாவே பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் ஆன் டைம் வரது. ஸோ இந்த மாதிரியான பெஸ்ட்டாகவும் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ், டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம முன்னாடி டைமுக்கு வந்தால் தான் முடிச்சு நம்ம அங்கே போய் அன்லோடிங் ஆகட்டும் எல்லாமே பண்ண முடியும். அண்ட் மெயினாக எவ்வளோ பேர் வந்து மேன் பவர்ஸ் வந்திருக்காங்க அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே வந்து பார்த்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறது? கண்டிப்பாக அவங்க ஆக்சுவலி நான் புக்கிங் போடும்போதே அவங்க வந்து இத்தனை பேர் வருவாங்க, மினிமம் 5 to 6 மெம்பர்ஸ் வருவாங்க, உங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு தான் சொன்னாங்க. நான் எதிர்பார்த்தது சரி அவங்க சொல்லிவிட்டு ஆள் கிடைக்கலன்ட்டு ஆள் கம்மியாக வந்துட போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க சொன்ன மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. அவங்களே எல்லாமே சீக்கிரமாகவே பேக் பண்ணி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் நான் சொல்கிறது 45 minutes. எல்லாத்தையுமே மோஸ்ட்லி எல்லாமே முடிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 hourல எல்லாமே முடிஞ்சு அங்கே அன்லோடிங்கே பண்ணிடலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது சீக்கிரம் முடிஞ்சுன்னா எனக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும்.
ஏன்னா நான் அங்கே போயிட்டு நான் மெட்டீரியல்ஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் எனக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கே எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை பண்ணி தான் போயிட்டுருக்கு. ஷோர் சார். அண்ட் சர்வீஸ் ஓவராலாக லைக் ஸ்டார்டிங் உங்களோட ஃபர்ஸ்ட் புக்கிங் டைம்லேருந்து இப்போ வரைக்குமே எப்படி உங்களுடைய ஓவரால் அவங்களுடைய சர்வீஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அண்ட் நீங்கள் இப்போ வரைக்குமே சாட்டிஸ்ஃபைடா அண்ட் மெயின்லி பீப்புள் எல்லாமே வந்து நம்ம எல்லாமே கேர்ஃபுல்லாக அவங்க எடுத்து வைக்கணும், அதுக்கு ப்ராப்பராக ரேப் பண்ணணும், அந்தந்த ஐட்டம் அந்தந்த பாக்ஸில் இருக்கணுங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்களா? ஆக்சுவலி நான் இதில் கூகுள் அண்ணன் ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கூகுள் ரிவ்யூ பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கால் பண்ணி பேசினேன். இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஓரளவு ஒரு இது சொல்லியிருந்தாங்க, ஒரு கோட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் நேர்லேயே போய் பேசினேன். அவங்க ஆஃபீஸ்லேயே போய்ட்டு நேரில் இந்த மாதிரி இருக்குது, இந்த இதெல்லாம் பேக் பண்ணி தரணும், இந்த இடத்துலேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுன்றதெல்லாம் டீட்டெயிலாக பேசினேன். அவங்க என்ன மாதிரி பேக் பண்ணுவோம், எந்த மாதிரி சேஃபாக எடுத்துகிட்டு வருவோன்றது எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க ஆஃபீஸ்லேயே வச்சு இந்த மாதிரி பாக்ஸில் இந்த மாதிரி தான் பேக் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு டிவி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் உங்களுக்கு சேஃபான இதில் தான் பேக் பண்ணி கொடுப்போன்றது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதுவுமே எனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஸோ இவங்க இவ்வளோ சேஃபாக பேக் பண்ணுறாங்கன்றதில் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இவங்க வந்தோடனே வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சேஃபாக எல்லாமே கேர் பண்ணி எவ்வளோ சேஃபாக எல்லாத்தையுமே பேக் பண்ண முடியுமோ அவ்வளோ சேஃபாக எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக குயிக்காக 10க்கு எவ்வளோ கொடுக்கலாம் நம்மளுடைய அருண் பேக்கர்ஸ்க்கு? 10 கொடுக்கலாம் இவங்களுக்கு. ஸோ தாராளமாக 10 கொடுக்கலாம். நான் இப்போது ஸ்டார்டிங்கில் வந்தோடனே அவங்க ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தாராளமாக 10 கொடுக்கலாம். அவங்க நல்லாவே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்ததுலேருந்து கால் பண்ணி லொக்கேஷன் கேட்டு வந்ததுலேருந்து எல்லாமே நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க, பெட்டராகவே பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு 2-3 இடத்துல பேசினேன். நான் சென்னையில் இவங்கள தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்கு பேசியிருக்கேன். வேறு மற்றவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை பற்றி நான் ஐடியா கிடையாது. ஸோ இவங்கள நான் பார்த்து இவங்களை புக் பண்ணி இவங்க பண்ணுற ஒர்க்ஸை வச்சு பார்க்கும்போது எனக்கு இவங்க 10 out of 10 தான். கிரேட் சார். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுடைய ஷிஃப்டிங் ஆகட்டும் இல்லை நீங்கள் ஓன் ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணுறதாகட்டும் நம்மளுடைய அருண் பேக்கர்ஸ் புக் பண்ணிடா இல்லையா? கண்டிப்பாக 100% அவங்க தான் எங்கேருந்து எங்கே பண்ணுறதா இருந்தாலும் அவங்களே புக் பண்ணனா அவங்களே சேஃபாக எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி. ஸோ நீங்களே கேட்டிருப்பீங்க சார் வந்து எவ்வளோ அமேசிங்கான ரிவ்யூ வந்து கொடுத்தாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி ஹாப்பி கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சர்வீஸ் அண்ட் குவாலிட்டி அண்ட் ப்ரொஃபஷனலிசம் வந்து கரெக்டாக டாப் லெவலில் இருந்தால் தான் இல்லையா? அண்ட் அதுக்கு முக்கிய புள்ளியாக இருக்கிறது அஃப்கோர்ஸ் நம்மளுடைய அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகலாம். அண்ட் அங்கே கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஹாய். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லேயே பார்ப்பீங்க. ஸோ சிராத் அப்ஸ்கேல் பதனந்தபுரம் தான். ஸோ இங்கேருந்து கொலப்பக்கம் பரபரப்பாக பேக்கிங்லாம் போயிட்டுருக்கு. ஸோ லெட்ஸ் see. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து பக்காவாக பேக்கிங் பண்ணிட்டாங்க. எங்கள் சார் இருக்காரு. வணக்கம் சார். ஸோ நம்மளுடைய அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் ஆல்மோஸ்ட் பேக்கிங் முடிச்சு இப்போ ஷிஃப்டிங் நடக்க இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அருண் பேக்கர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? நான் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக கூகுளில் சர்ச் பண்ணும்போது சர்ச் பண்ணோன்னே எந்த ஏரியாவில் டாப்பில் கஸ்டமர் ரிவ்யூஸில் இருக்கிறதுல அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் ஃபஸ்ட்டு வந்ததுனால நான் உடனே கால் பண்ணேன் அவங்களுக்கு. அவங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப குயிக்காக இருந்தது. நான் கேட்ட டேட்டு ஃப்ளெக்சிபிளாக அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சூப்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு பேக்கர்ஸ் சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஷிஃப்டிங் அப்படிங்கும்போது ஒரு ஹெக்டிக் தான். ஸோ அதுவும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக சர்வீஸ் ஆகட்டும் இல்லை வந்து பிக் பிஹேவியர் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் நீங்கள் சொல்கிற விதத்தில் எல்லாமே பேக்கிங் பண்ணாங்களா? அண்ட் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு பொருளுக்குமே பேக்கிங் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொருளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது எல்லாமே பக்காவாக பண்ணாங்களா? எப்படி இருக்குது? எஸ், ஷிஃப்டிங் இஸ் எ ஸ்ட்ரெஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கால் பண்ணும்போது அவங்க வந்து தே ஆல்சோ வாண்ட் டு டேக் அன் இன்வென்ட்ரி ஆஃப் திங்ஸ். எவ்வளோ திங்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட அப்படிங்கிறத பொறுத்து அவங்க வந்து கெட் அஸ் த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ். அதை பொறுத்து அவங்க வந்து தே ஈவன் கேவ் மீ அ கோட் அண்ட் தே ஆல்சோ கேவ் மீ அன் எஸ்டிமேட் ஆஃப் ஹவு மச் டைம் இட் வில் டேக். எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளோ நேரம் ஆகும், பேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அது அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்ததுனால நமக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஜாஸ்தி அரைஸ் ஆகிறதில்ல. ஸோ அந்த வகையில் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. அண்ட் பங்க்சுவாலிட்டி. ஸோ டைமுக்கு வரணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் எப்படி டைமுக்கு வந்தாங்களா? அண்ட் எப்படி ஃபாஸ்ட்டாக எல்லாமே குயிக்காக எல்லாமே முடிஞ்சிச்சா? சொன்ன டைமுக்கு வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் சொன்னதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ தட் வாஸ் அ வெரி குட் திங்.
ஸோ அதே மாதிரி கொஞ்சம் பேக்கிங் பார்த்து முதல்ல நம்ம கொஞ்சம் ஆங்ஸைட்டி இருக்கும், கரெக்ட் டைமுக்கு வருவாங்களா, ஷூட் பண்ணுவாங்களா, பிகாஸ் என்ன சிட்டி லைக் சென்னை டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து நம்ம அதனால தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறது சூஸ் பண்ணுறது. அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. சொன்ன டைமுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் இட். கிரேட் சார். அண்ட் ஓவராலாக நம்மளுடைய அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஆகட்டும், மெயினாக ப்ரொஃபஷனலிசம் ஆகட்டும் அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தி லெவல் ஆகட்டும், எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? So far it's been excellent. So we're going to do unpacking now. So I'm hoping that it will continue to stay excellent. Definitely it will be a best experience sir. And out of 10 வந்து நம்மளோட அருண் பேக்கர்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்கலாம்? I'll give 10 for now. Great. Yep. Super sir. Thank you. அடுத்த இடத்துக்கு அஃப்கோர்ஸ் வந்தாச்சு. ஸோ இது வந்து சித்தலப்பாக்கம்ல இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் வந்து பல்லாவரம்க்கு ஷிஃப்டிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் ஃபியூ மினிட்ஸில் வந்து எல்லாருமே வந்து லோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்மளும் கஸ்டமர் கிட்ட போகலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியுது இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் பேக்கிங் முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாமே ஒரு இடத்துல வந்து வச்சுட்டாங்க. ஸோ நீ ஃபுல்லாக வந்து லோடிங் தான் இப்போ வந்து நடக்க இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளும் வந்து கஸ்டமர் கிட்ட ஃபீட்பேக் கேட்டுடலாம். ஃபுல்லாக ஐட்டம்ஸ்லாம் பேக் ஆகிடுச்சு. ஸோ ரெடி டு லோட் மோடில் தான் இருக்கும். அண்ட் சாரும் இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ ஃபார் சூஸிங் அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய அருண் பேக்கர்ஸ் பற்றி எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? எனக்கு வந்து தேவை இருந்தது. சிட்லப்பாக்கம் டு பல்லாவரம் நான் வந்து மூவ் பண்ண வேண்டிய தேவை இருந்தது. ஸோ ஹோம் ஷிப் பண்ணுறதுக்காக வந்துட்டு யார் பெஸ்ட்டாக இருக்காங்க இந்த நம்ம ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் தேடினேன். ஸோ அதில் வந்தது வந்து அருண் பேக்கர்ஸ் முதல்ல வந்தது. ஸோ தென் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணேன். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து கனெக்ட் பண்ணும்போது என்னோடய வீட்டில் வந்து என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் கிளியராக வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தேன். ஸோ அதுவே வந்து போதுமான இன்ஃபர்மேஷனாக இருந்தது. ஸோ எங்கேருந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தேன். அது மேடம் வந்து பார்த்துட்டு அவங்க இமீடியட்டாக வந்து அவங்க கொட்டேஷன் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அனுப்பிச்சதை வந்து பார்த்தேன், நான் ரிவ்யூ பண்ணேன். சரி இது வந்து காம்படிட்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கும் நான் ட்ரை பண்ணேன். ஸோ அது ட்ரை பண்ணதில் அருண் பேக்கர்ஸே பெஸ்ட்டாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால் ஐ சூஸ் அருண் பேக்கர்ஸ். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னோடய வீடு வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து லிஃப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம அருண் பேக்கர்ஸோட பீப்புள்ஸை வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து 3 கட்டில் இருந்தது. ஸோ ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தது. ஸோ 2 சோஃபா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு சேஃபாக அவங்க வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் அருண் பேக்கர்ஸ் சர்வீஸ். கிரேட் சார். ஸோ சடனாக வந்து ஃபெயிலியர் ஆஃப் லைக் லிஃப்ட் ஃபெயிலியர் ஆனாலுமே வந்து அது எந்த ஒரு இதுவும் காமிக்காமல் ஸ்டார்கர்ஸ்லேயே வந்து ஃபுல் எஃபர்ட்டோடு எல்லாமே பண்ணிடுறாங்க. அண்ட் அபவுட் பங்க்சுவாலிட்டி, ஸோ எல்லாமே டைமுக்கு வரணும், டைமுக்கு பண்ணணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது அண்ட் ஆல்சோ நம்மளுடைய பீப்புள் பொறுத்தவரையிலும் எஸ்டர்டே ஐ காட் ஃபாலோ அப் கால்.
ஸோ இன்றைக்கி வரப்போகிறோம் அப்படிங்கிறது மேடம் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே போல் 12 o'clock வரேன்னு சொன்னாங்க. கரெக்டாக 12:02 ஸோ அந்த டைமுக்கு திருப்பி கால் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு இங்கே அரைவ் பண்ணிட்டாங்க. நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணேன், கரெக்டாக வந்துட்டாங்க. ஸோ தே ஆர் வெரி பங்க்சுவல். சூப்பர். அண்ட் ஒவ்வொரு ஐட்டம்ஸ்க்குமே வந்து பேக்கிங் ஆகட்டும் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் அதுவும் வந்து நம்ம சேஃபாக ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியும் இல்லையா? ஸோ பேக்கிங் ஆகட்டும் அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் பண்ணுறாங்களா? அதே மாதிரி இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாஷிங் மிஷின் இப்போ எடுத்துகிட்டு போனாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சேஃபாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் தேர் த வே தேர் ஹேண்ட்லிங் த குட்ஸ். சேஃபாக எடுத்துகிட்டு போகிறாங்க. சூப்பர் சார். அண்ட் ஓவராலாக நம்மளுடைய அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸுடைய ப்ரொஃபஷனலிசம் ஆகட்டும், அவங்களுடைய சர்வீஸ் ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ஒர்க்கர்ஸினுடைய சர்வீஸ் ஆகட்டும், அண்ட் மெயின்லி ஓவரால் வந்து உங்களுக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் இல்லையா? லைக் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தால் தான் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருப்போம் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஓவரால் எல்லாமே சேர்ந்து நம்மளோட அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு என்ன ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தே ஆர் ப்ரொஃபஷ்னல் இன் தேர் ஆக்டிவிட்டி, ஸோ இன் தேர் ஜாப். ஸோ அதனால் வந்து நம்பி போகலாம். ஸோ அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். கிரேட் சார். அண்ட் அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கொடுக்கலாம் அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு? 10 கொடுக்கலாம். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அண்ட் பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 10 out of 10 கொடுக்குறாங்க பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் ஆஃப் கோர்ஸ். ஸோ அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக எல்லாமே இருக்கும்போது அப்புறம் 10க்கு 10 தானே இல்லையா? தேங்க்யூ. ஸோ பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து அவுட் ஆஃப் 10க்கு மேலேயே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் நம்மளுடைய அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸினுடைய குவாலிட்டி, அவங்களுடைய சர்வீஸ், அவங்களுடைய ப்ரொஃபஷனலிசம் அண்ட் மெயினாக ட்ரஸ்ட். ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து பில்டப் ஆகணும் இல்லையா? ஸோ நம்மளுடைய அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அருமையா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் பல இடத்துல பல கஸ்டமர்ஸ் பார்க்க போறோம். வாங்க. ஸோ ஒவ்வொரு ஐட்டமே வந்து நம்ம பார்த்து வாங்குகிறோம். அண்ட் எஸ்பெஷலி ஷிஃப்டிங் அப்படிங்கும்போது அந்த வேல்யூபிள் திங் வந்து ப்ராப்பராக ரேப் பண்ணி கவர் பண்ணால் தான் வந்து சேஃபாக நம்ம கொண்டு போக முடியும். ஸோ நம்மளுடைய அருண் அண்ட் பேக்கர்ஸ் பார்த்திங்கன்னா அருமையாக வந்து பேக் பண்ணி அண்ட் ஷிஃப்டிங் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அண்ட் இன்னும் லாட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் பாக்ஸ்லேயும் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன் எல்லாமே வந்து லோட் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அன்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ இருக்க இடம் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி. ஸோ இங்கேருந்து சேம் சிட்டி இல்லைங்க, அவுட் ஆஃப் சிட்டி. ஸோ கோயம்புத்தூர் தான் வந்து இப்போ ஷிஃப்டிங் வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ என்ன நடக்குது, எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எஸ், இங்கே வந்து எல்லாமே ரேப்பிங் எல்லாமே இங்கே நடந்துட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஐ திங்க் இது வாஷிங் மிஷின் நினைக்கிறேன் இல்லைங்களா? ஸோ வாஷிங் மிஷின் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக, அதுவும் வந்து ரேப்பே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹார்டாக டஃப் லைக் ரஃப்பாக இருக்குதுன்னு தெரியுது. ஸோ தட் சேஃபாக வந்து அவுட் ஆஃப் சிட்டி அப்படிங்கும்போது டெஃபினட்டாக வந்து இன்னும் செக்யூர்டாக இருக்கணும். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா எஸ் கம்ப்யூட்டர் டேபிள் அண்ட் ஆல்மோஸ்ட் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே பேக்கிங் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு தான். இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து பேக்கிங் நடந்துகிட்ருக்கு. அண்ட் ஒன்லி 2-3 ஐட்டம்ஸ் பேக்கிங்கில். ஸோ வித்தின் அ ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து டப்புன்னு எல்லாமே பேக்கிங் ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சின்ஸ் இட்ஸ் கோயிங் டு அவுட் ஆஃப் சிட்டி, ஸோ இன்னும் வந்து பேக்கிங் வந்து இன்னும் ஹெவியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக
ஈவன் இங்கே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லேருந்து டிவிலேருந்து எல்லாமே பேக்கிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஈவன் டேப்லேருந்து எல்லாமே ரேப் அப் பண்ணி பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ that பேலன்ஸ் ஃபியூ ஐட்டம்ஸ் தான். அண்ட் ஆஃப்டர் தட் எஸ் லோடிங் அண்ட் தென் டைரக்ட்லி ஷிஃப்ட் டு கோயம்புத்தூர். ஹாய் சார். ஹாய் மேடம். ஸோ அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் மும்பரமாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள பற்றி எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? சரி, நான் சென்னை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 11-12 இயர்ஸ் ஆச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு 8 இயர்ஸாக இருந்தேன். ஸோ அங்கேருந்து நான் வந்து வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுன்றப்போ ஆப்போசிட் கேட்டில் பார்த்தது அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவே ஸ்னாப் எடுத்துகிட்டு வீட்டிலலாம் பண்ணுறப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணால் எனக்கு வந்து எப்படி பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரில. ஸோ அதனால் நானே வந்து எங்கள் ஆஃபீஸில் காட்டன் பாக்ஸஸ்லாம் வாங்கி எல்லாம் பண்ணேன். ஒரு 10 பாக்ஸ் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க. வந்து சடனாக ஒரு ½ hour தான். ½ hourல எல்லாமே இந்த மாதிரி ரேப் பக்காவாக இருந்தது. ஸோ இமீடியட் எல்லாமே ஈவன் கிச்சன் செட்டு முதற்கொண்டு எல்லாமே பக்காவாக அவங்களே எடுத்து வச்சாங்க. எடுத்து வச்சுட்டு அது அதுக்கு கிச்சன் செட்டுக்கு உண்டு தனியாக ட்ரே, தேல் நாட் ஃபிக்ஸ் இன் பாக்ஸ். ஸோ அதுக்கு ஒரு ட்ரே. ஸோ அதெல்லாம் வந்து தனியாக கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பக்காவாக பேக் பண்ணாங்க. தென் நான் சென்னையிலே இதோட 3rd ஷிஃப்டிங். இப்போ நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் மூவ் ஆகிறேன். ஸோ கோயம்புத்தூர் மூவ் ஆகிறப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து கம்பெனியோட இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கம்பெனி வந்துட்டு வேற ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து எங்களுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ மதியம் வரைக்குமே நான் அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் தான் வந்துட்டு நான் ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் மினிட்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வெஹிக்கிள்ஸ் நாட் அவைலபிள், லேபர்ஸ் கிடைக்கல. ஸோ அப்படின்ற ஏகப்பட்ட இஷ்யூவில் வந்துட்டு ஸோ அப்போ தான் எனக்கு சடனாக வந்து ஞாபகம் வந்து ஓகே நம்ம ஆல்ரெடி நம்ம மூவ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதே மாதிரி அந்த அருண் அண்ட் பேக்கர்ஸ் மூவ்லேயும் மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது தான். ஸோ ஆஃபீஸில் அந்த மேடம் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் எங்களோட லிஸ்ட்டு கேட்டாங்க, என்னென்ன லிஸ்ட்டு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோஸ் ஸ்னாப்ஸ் அதெல்லாம் அனுப்பிவிட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தேல் டிசைட் ஓகே இந்த வெஹிக்கிள் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்திருக்க பர்சனும் வந்துட்டு ஓகே சார் இந்த வெஹிக்கிள் இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்தது ஜஸ்ட்டு ஒரு 4 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ 7:30. ஸோ 3.5 மணி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சுது. பட் ஈவன் இவ்வளோ எனக்கு தெரியும் இவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ லேபர்ஸுக்கும் சரி வெஹிக்கிளும் சரி இவ்வளோ டிமாண்ட் இருந்தது. இவ்வளோ டிமாண்ட்லேயும் அவங்க வந்து பக்காவாக இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நான் வந்து ரொம்ப ட்ரபுளில் இருந்தேன், இது எப்படி நான் மூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுவே பெரிய ஹெடாக்கு. ஸோ அந்த டைமில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். நானும் எங்கள் கொலீக்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், யாராவது நீங்கள் ஷிஃப்ட் பண்ணால் இவங்க ஃபஸ்ட்டு இவங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெரி நைஸ். ஸோ யூஸ்வலாக வந்து லாஸ்ட் மினிட்ல அந்த ஒரு சேஞ்சஸ் அந்த ஒரு நோ வந்து வேறு பக்கம் வரும்போது அண்ட் அஃப்கோர்ஸ் உடனடியாக நம்மளுடைய அருண் பேக்கர்ஸ் வந்து இமீடியட் ஆக்ஷன் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. இது நீங்களே லைவ் எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. இது நிஜமாக தான் நடந்தது. ஐம் நாட் டெல்லிங் லைவ். ஸோ இது நிஜமாக நடந்தது. ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வந்துட்டு வேறு எங்கேயுமே இருக்காது. ஸோ அவங்களும் சொல்லலாம் எனக்கு லேபர் கிடைக்கல வெஹிக்கிள் இல்லைன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஏன்னா நான் உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணது என்னென்னா நான் 3 டைம் உங்ககிட்ட வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், நான் உங்களோட ப்ரைம் கஸ்டமர் மாதிரி தான் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நான் டிமாண்டை பண்ணேன். ஸோ அதுவும் அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க, ஆமாம் சார் நீங்கள் வந்து மாற்றிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நான் வந்து 14 வருஷத்தில் 3 டைம் மாற்றினேன், அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ அதனால வந்து ஓகே மேபி ப்ரைம் கஸ்டமர்ன்றதுனால எனக்கு இது மேபி நீங்கள் வந்து அந்த மாதிரி எல்லாருக்குமே நீங்கள் டெஃபினட்டாக பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா பண்ணலாம். நல்லா கண்டிப்பாக உங்களை மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் நீங்களும் இப்போ வந்து லைவ் எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. இட்ஸ் கிரேட். அண்ட் மெயினாக வந்து லைக் நம்ம பேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஐட்டமுக்குமே ஒவ்வொரு பேக்கிங் கண்டிப்பாக வேணும். எல்லாமே ஒரே பேக் பண்ண முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரே லைக் நம்மளுடைய வேல்யூபிள் ஐட்டம்ஸ் உடையிற மாதிரி ஐட்டம்ஸோ இல்லை லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் அண்ட் மற்றது எல்லாமே. ஸோ இந்த பேக்கேஜிங் லெவல் ஆகட்டும் அண்ட் மேன் பவர் ஆகட்டும் அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்டு எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறாங்களா அண்ட் எல்லாமே வந்து எப்படி இப்போ ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் எப்படி இருக்குது? மேம் ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களோட மேன் பவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ரிமெம்பர் ஒரு 3 பேர் தான் வந்தாங்க, எல்லாருமே அடல்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்ககிட்ட யாரும் ஏஜ்டு பர்சன்ஸ் கிடையாது. ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் இருந்தப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு ஒரு 1 ஹவரில் எல்லாமே வந்து சூப்பராக ரேப் பண்ணிவிட்டு கீழேயும் வந்து டவுன் பண்ணி எல்லாமே வந்து கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணாங்க. தென் நாங்கள் மூவ் ஆனதும் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான். இதெல்லாம் நடந்தது ஒரு 2
3 ஹவர்ஸ்க்குள்ளே நடந்துருச்சு. ஸோ இந்த ஷிஃப்டிங்கும் அது இல்லாத அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுறாங்க. நான் அவங்களோட ரேப்பிங் சவுண்டு கேட்டால் ஒரு ரிதமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் வந்து கிளாஸ் ஐட்டம்லாம் வந்து அதெல்லாம் ட்ரேயில் தான் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த பாக்ஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ ஒர்க்மேன்ஷிப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன் அகைன் மறுபடியும். அண்ட் ஒரே வார்த்தையில் சொன்னீங்கன்னா என்ன சொல்லலாம் நம்மளுடைய எக்ஸலண்ட். அதுதான் நான் இதோட தேர்ட் டைமும் நான் வந்து ஒரே பேக்கேஜ் மூவ்ஸை போகிறேன்னா என்ன ஒன்று அவங்க மேலே இருக்கிற ஒரு அந்த ஃபெய்த்து தான். ஓகே, நம்ம திங்ஸுக்கும் சரி நம்ம அந்த சேஃப்டிக்கும் சரி அவங்க ப்ராப்பராக நம்ம கொடுக்குற காசுக்கு அவங்க ப்ராப்பராக ஷிஃப்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது மட்டும்தான். ஸோ நம்மளுடைய அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு ஓவராலாக வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 10? அவுட் ஆஃப் 10னா கண்டிப்பாக நான் வந்து 10 கொடுப்பேன் மேடம். நான் ஆக்சுவலாக ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்பையும் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே இருக்கிறப்போ நான் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுன்றது எதுன்னு தெரில எனக்கு. ஸோ அதனால் 10 out of 10 கொடுப்பேன். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். வெரி சூன் கோயம்புத்தூர்லேயும் உங்களை பார்க்குறோம் அண்ட் உங்களை ஓன் ஹவுஸ் ஷிஃப்டிங் அப்போவும் நம்ம உங்களை பார்க்கலாம். ஓகே, மிக்க நன்றி. ஸோ எஸ், எகெயின் நம்ம 10+10+10+னு போயிட்டே இருக்கு. எப்படி இப்படி போகுதுன்னு தானே நினைக்கிறீங்க? ஒய் நாட்? பிகாஸ் 20+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸில் இருக்கிறது நம்ம அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் தான். அவ்வா, இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து நேரடியாக நம்மளே விசிட் பண்ணோம். ஸோ அருண் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து எப்படி வந்து லோட் பண்ணுறாங்க, அன்லோட் பண்ணுறாங்க, பேக்கிங் ஆகட்டும், மெயின்லி கஸ்டமர் ரிவ்யூ நம்மளே நேரடியாக கேட்டோம். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஆகட்டும், மெயினாக குவாலிட்டி அண்ட் பங்க்சுவாலிட்டி, டீம் ஒர்க் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் எஸ்பெஷலி அவுட் ஆஃப் 10 மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இன்னும் அமேசிங்கான ரிவ்யூ கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். அண்ட் நான் பிஃபோராக சொன்ன மாதிரி தாங்க, ஸோ ஹவுஸ் இல்லைனா ஆஃபீஸ் ஷிஃப்டிங் அப்படின்னாவே பேக்கர்ஸ் மூவர்ஸ் தான். பேக்கர்ஸ் மூவர்ஸ்னாவே நம்மளுடைய அருண் பேக்கர்ஸ் மூவர்ஸ் தான். அண்ட் இன்னைக்கு நீங்கள் பார்த்தது ஒரு சின்ன கிளிப் தான், சென்னையில் நடந்தது மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ஸோ கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் எந்தெந்த சிட்டியில் என்னென்ன பண்ண போதுங்கிறது பொறுத்திருந்து நீங்களே பார்ப்பீங்க. தேங்க்யூ அண்ட் see you soon. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்களும் ஷிஃப்ட் பண்ணுறீங்களா? ஸோ குயிக்காக நம்மளோட அருண் பேக்கர்ஸ் மூவர்ஸ்க்கு ஒரு குட்டி வின் பண்ணுங்க, ரிலாக்ஸாக இருங்க. நாங்கள் உங்களை தேடி உங்கள் இடத்துக்கு வரோம், நீங்கள் ரெடியாக இருங்க. பாய், தேங்க்யூ.